ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்ரீ பிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோமே, நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரம் பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னென்னா, குரு வக்கரமாக வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வராது. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனவன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29ஆம் தேதி 11 பிப்ரவரியில் தான் ஆறார். அப்படி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா, தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்காது. அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா, குருவை நேராக பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட லீடர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லித்தான். ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டானா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தம் படாமல் அமுக்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராவ் சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்ல, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் வக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறார். உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இப்போதான் சொன்னேன், கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும், நம்ம நாடு பற்றி தெரியும். அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்ல. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணியில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினால் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போனதால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்களேன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. அது சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் இப்போ உட்காந்துருக்காங்க. அது சுக்கிராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக இருக்கு. நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறது அப்படிதான் அர்த்தம். மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்ட ஆளுக்கும். சுக்கிராசி யார் இருக்கிறான்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் குப்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாசி செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதை பிடி, விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, தை மாத பிறப்பு ஆரம்பிச்சினாலே வழி கிடைக்கும் சொல்லுவாங்க. தை மாதத்தில் ராசி பலன் பார்க்கும்போது, இந்த குரோதி வருஷம் தை மாதத்தில் பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரி பின்பாதி, பிப்ரவரி முன்பாதி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான ஒரு நல்ல பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அது தொடர்ந்து மேலே 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 விருத்திக்கு வரும். ராகு கேதுக்கள் இருக்கிறதுக்காக நீங்கள் பார்க்காதீங்க. ராகு கேதுக்கள் நேரடியான கிரகங்களை இதே சார்ந்திருக்கோ அது என்னாமல் செயல்படுவாங்க, அவ்வளோதான். எல்லாருமே புதனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். சொத்துக்கு உரியவர் தான்.
இல்லைன்னா எப்படிலாம் பண்ணால் சொத்தை மீட்டுக்க முடியும் அவருக்கு தெரியும். ஒரு ஃபைனான்சியருக்கு எப்படி பணத்தை வாங்கணும்னு தெரியும். அது மாதிரி புதனுக்கு தெரியும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. துலாத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துலாத்தில் டைம் எலிமெண்ட்டு அவங்களுக்கு தெரியாது. எப்பொழுதுமே அந்த நல்ல நிலவுக்கு வரணும் கொள்ளணும்னு மனசில் நினச்சா போகாது. சந்தர்ப்பங்களை தன்னால் பயன்படுத்திக்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். கொக்கு காலை தூக்கி நிற்குமா, திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிற்கும், டக்குன்னு முடிச்சிடும். அது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தினாலும் போதும் நீங்கள் உலக அளவில் பெரிய ஆளு தான். அந்த துலாத்தினுடைய சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரையும் 2 பாதி தான், 2 பாதம். சுவாதி 4 பாதம் அங்கே தான் இருக்குது, ராகு ஓடுறது. அதே மாதிரி விசாகம் சொல்லக்கூடியது 3 பாதம் இருக்குது, குரு ஓடுறது. இப்போ குருவும் சுக்கிரனும் 50-50 பண்ணுறதுனால இதுக்கு நேர அஷ்டமத்தில் குருவும் அதே மாதிரி 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் உட்காந்துருக்கேன். 2 பேருமே பேக் டோர் மறைவு ஸ்தானத்தை உட்காந்துட்டு வியாபாரம் இது பண்ணுறாங்க, தொடர்பு கொள்கிறாங்க. இந்த மாதிரி மறைவுத்தில் பண்ணால் தான் உங்களுக்கு தூக்கி லிஃப்ட் கொடுக்க முடியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே வழிகாட்டினா நம்ம பயந்துட்டே பண்ண தெரியாத விட்டுறோம். சரி, உங்களை நான் தூக்கி விட்டு லிஃப்ட் பண்ணி நானே பண்ணுறேன்னு நேரடியாகவே சுக்கிரனும் குருவும் அந்த ரகசிய தொடர் வச்சு பண்ணுறாங்க. அந்த கூடையே எஸ்கார்ட் யாருன்னா ராகு இருக்கிறான் மீனத்தில், 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் ராகு செஞ்சே முடிச்சிருவான். தொடர்ந்து குருவை கண்காணிக்கிறார். 50-50 பண்ணும்போது குருகிட்ட தான் எல்லாம் பணமும் இருக்குது. செவ்வாய் முக்கியமானவர், அவர் தான் தனாதிபதியும் கடத்திராதிபதியும். அவர் வந்து உட்காந்துருக்காருன்னா 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். கடகத்தில் வக்கரமாகி பலத்தோடு உட்காரு வக்கரமாக நீச்சபங்கத்தை கொடுக்குறார். நீச்சபங்கமாகி பலமாக செயல்படுறார். நேர சனி டைரக்ட் அஷ்டம பார்வை. சனியோட யார் உட்காந்துன்னா சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்கார். பின்னாடி சுக்கரன் மேலே போயிடுவார். அப்போ ராசி பொறுத்த தொடர்ந்து பின்னாடி குரு பயிற்சி காலம் வரைக்கும் நடக்கும். சில மாதத்தில் விஸ்வாசு வருஷம், 10 வருஷம் வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல சம்பாதிக்கலாமே, அட்டகாசமான. நீ உலக அளவு புகையாகிறதுக்கு 2 பேர் போட்டி போட்டு ராசி பொருத்தனா பண்ணுறாங்களே. குரு மீதிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, குரு வந்து 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அவர் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண, கொஞ்சத்துக்காக சாப்பாடு வழி இருக்கா, வீடு வசதி இருக்கா, வாழ்க்கை இருக்கான்னா 3ஆம் வீடுபடி ஒரு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்று புகை தூக்கி லிஃப்ட் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை வர முடியும். அவர் சோர்ந்து போகவே கூடாது. அவர் உட்காந்துட்டு நேர 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு முதலீடு ஸ்தாண்டு உட்காந்துட்டு 6ஆம் வீட்டில் உட்காந்து சுக்கராச்சாரியர் உட்காந்துட்டு 8ஆம் வீட்டு 6ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்டு அதிபர் சொல்லக்கூடிய குரு அங்கே உட்காந்துருக்காரு. நேரம் 8ஆம் வீட்டில் உட்காந்துட்டு 2 பேர் மறைமுகமாக பண்ணிட்டு ராகு தொடர்பு. ராகுவே சாயா கிரகம் பேர். தமிழா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு உங்கள் வளர்ச்சிக்கு. அதே மாதிரி 10ஆம் வீட்டு செவ்வாய் உட்காந்துட்டு தனாதிபதி கடத்திராதிபதி நேர 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு வக்கரமாகி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாரு. நார்மலாக இருக்க செவ்வாய் வக்கரமாகி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தே ஆனால் உங்களுக்கு பண்ணியானன்ற ஒரு முயற்சியில் 3 பேர் குரு சுக்கிரன் செவ்வாய் சனியும் பண்ணுறது. சனீஸ்வரர் நல்ல பொசிஷனில் இருக்கார். சனீஸ்வரர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி, 4ஆம் அதிபதி. அது அவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்க. ஆகா, பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து செய்கிறார். பின்னாடி சுக்கிரனும் சேர்ந்துடுவார். சுக்கிரன் அதுக்கு பிறகு மீனத்தும் போயிடுவார். கவலைப்படவே தேவையில்லை. அங்கே உட்காந்துருக்கும் போது இப்போ தற்போதைக்கு பூர்வ புண்ணியத்தில் சூரியனும் புதனும் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் புதன் மெதுவாக கும்பத்துக்கு போயிடுவார். கும்பத்தில் ராகுவோடு உட்காந்துருப்பார். சுக்கிரன் உடனே மேலே மீனத்துக்கு போயிடுவார். எல்லாம் ஒரே டக்கு டக்கு வேகமாக கோச்சாரம் ஸ்பீடாக நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் உடனே இந்த மாதத்துலேயே அவ்வளோ நடக்கும். ஒரே மாதத்துல இந்த அளவுக்கு முயற்சி, விடாமுயற்சி, பர்சிவரன்ஸ், விடாமுயற்சியில் பிரமாதம் செயல்படும். இப்பேற்பட்ட அமைப்பில் துலாத்தில் கொடுக்கும்போது இதுவரைக்கும் எழுச்சி இல்லாத உங்களை எழுச்சி வர செய்ய தானே இடுக்கலை பிடிச்சின்னு உங்களுக்கு மேலே தூக்கிட்டு போகிறாரு. நம்மளாம் எங்கே மேலே போகிறது? நம்மளை வேர்த்தி பிளேனில் குறைச்சி அப்புறம் கொண்டு போய் விட்டால் மறங்குவோம். நம்மளே போக முடியும். அந்த அளவுக்கு ஏதோ பேசலாம் தவிர செயல்பாட்டு காட்டுறதுக்கு இந்த மாதத்தை முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த துலாத்தினுடைய சம்பந்தப்பட்ட அந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானா செவ்வாய் வக்கரமாகி உங்களுக்கு செயல்படுறாருன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் தீவிரத்தில் உட்கார்ந்துட்டு அவ்வளோ அளவு செய்கிறார். நேரடியாக சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியம் 6ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார்.
புதனும் இந்த சம்பந்தப்பட்ட சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் புதனும் சூரியனும் அமைஞ்சாலும் உடனடியாக ஆட்டமிச்சு போயிடுறாரு. அப்புறம் 6ஆம் வீட்டுக்கு பின்னாடி போயிடுறாரு சுக்கராச்சாரியர். இப்படி ஒன்று ஒன்று நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனடியாக தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டாக்கி செவ்வாய் டைரெக்டாக தொடர்பு கொண்டாரு. கேமராமேன் இப்படி பார்க்குறாம தொடர்பு கொண்டிருக்காரு. இப்படி அமைப்பு கொடுத்துருக்காரு. குடும்பம் கடத்தில் தொடர்பு உள்ளது ரொம்ப முக்கியமான செவ்வாய் ரொம்ப முக்கியம் துலாத்துக்கு. அவரை போய் நேராக 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு நல்லா பார்த்து செயல்படுறார். இதுவே உங்களுக்கு போதும் டீம் ஒர்க்கு. அந்த அளவுக்கு இருக்கும்போது உள்நாடு வெளிநாடு அந்நாடு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சாப்பாடு பொருள்லேருந்து பண்டங்கள் பொருட்லேருந்து உணவு உற்பத்தி பொருள் கலை நடனம் டான்ஸ் இசைப்பொருள் தொழில் டீச்சிங் தொழில் முதற்கொண்டு இந்த சித்திர வரையில் மனோட்ட நடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பெருமைக்குள்ளே வரும். எல்லாம் மருந்து முக்கியம் இல்லையா, உடம்புக்கு ஆரோக்கியமான மருந்துகள்லாம் அதெல்லாம் செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இவங்க தான். எளிமையான சிறு முதலீடுலே பெரிய ஆளாகக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களை லிஃப்ட் பண்ணி கொண்டு வைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் கூட உண்டாகாதபடி அவ்வளோ அருமையாக ஒரு புஷ்டியை கொடுக்குறார். இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் புதனே தான். அவர் உட்கார்ந்துட்டு 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு முதல்ல 3ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். 4ஆம் வீட்டில் தனுசு உட்காந்துட்டு மகரத்து சூரியனோட ஒன்றா உட்காந்துருப்பார். அப்புறம் அங்கேருந்து சுக்கராச்சாரியர் கும்பத்தில் உட்காந்துக்கிறார். புதன் பின்னாடி உட்கார, சனி சுக்கரன் பின்னாடி புதன். சுக்கரன் உடனே அடுத்தடுத்து உடனே மேலே தவிர ராகுவோடு உட்காந்துருப்பார். அந்த ராகுவோட சுக்கராச்சாரியார் ராகுவோட உட்காந்துட்டு நேராக அந்த குரு அந்த வீட்டில் உட்காந்துருப்பார். நேராக அஷ்டமத்தில் உட்காந்துருப்பார். 6ஆம் வீட்டு அதிபதி 3க்கு அதிபதி 6க்கு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு கொண்டு படி வச்சு இத்தனை பண்ணுறார். இவ்வளோ விஷயங்களை தொடர்பு கொள்கிற அளவுக்கு வச்சுருக்காருன்னா நம்ம வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதம் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறது பெரிய விஷயம். சனீசன் நல்லாவே இருக்கார். செவ்வாய் வக்கரமானதுனால அவன் ஆதாயம் இல்லைன்னா நாசமாக போயிடும். அதனால் ஆதாயம் இருக்கிற செவ்வாய் வக்கரமானது நல்லது நிறைய கொடுக்க போகிறான்னு கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஆக துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களே முயற்சி செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறது. இப்படி இருக்கு பார்த்தீங்களா, நவகிரகங்களே கொடுக்கறது. எனக்கு பசி சாப்பிட்றதுக்கு எல்லாம் கூட நவகிரகங்களே உன் கையால் வாங்கி சாப்பிட்றது. நவகிரகங்களே எனக்கு தேவை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பையறது இப்படின்னு பார்த்து நினைக்காது. அதனால் இவ்வளோ விஷயங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி கொண்டு நம்பர் 1 திகழ்கிறது சர்வசாதாரணம் சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, இந்த தை மாத பலன்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உத்தராயண புண்ணியகால ஆரம்பிச்சுட்டு அயனம் மாறுது. இருள் முடிஞ்சு சூரியன் வெளிச்சம் சூரியன் வெளிச்சம் வந்துடுத்துனா கதிரொளி வீசி வந்துடுத்துனா அதுவே நம்ம தெம்பு டானி குடித்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. விருச்சிகத்தினுடைய முக்கியமானவர் யாருன்னா குரு. செவ்வாயே முக்கியம். அந்த செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சந்தன வீட்டில் கடகத்தில் பாக்யஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டார். பாக்யஸ்தானத்தில் உட்கார வச்சு செவ்வாயால் என்ன பண்ண முடியும், பலம் இல்லையே. பலமாக்கிட்டார், அடித்து நொறுக்கி செவ்வாயை வக்கரமாக்கிட்டார். ஆக்கினோடனே செவ்வாய்க்கு நீச்சபங்கமாகி பலமாகி சனீஸ்வரன் ஒரு பார்வை பார்க்குறாரு. செவ்வாய் அகலப்பார்வை சனீஸ்வரன் தோண்டு போடுவான். ஆனால் கூடையே இப்போதைக்கு சுக்கராச்சாரியை போய் உட்காந்துருவார். ஆனால் பப்புன்னு அப்படியே ஆகிடுவார். செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த சுவைகள்லாம் காமிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படியே ஆகிடுவாங்க. அது மாதிரி அந்த சுவைகள் வாசனைகள் அனுபவிக்க போக பொருள் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரெசிபிஸ் எல்லாமே சுக்கராச்சாரியர் தான். ஆற்றல், கலை ஆற்றல், சங்கீதம், காடல், ஓவியம் என்னென்ன உண்டோ அத்தனையும். தெய்வ வழிபாடு முக்கியம். கிருஷ்ண வழிபாடு சுக்கரன் தானே முடியாது, மற்றதெல்லாம் எப்படின்னா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அப்படியே தத்துரூபமாக அந்த செவ்வாய் தன்னுடைய ஆற்றல் போய் கண்ணால் பார்த்து அனுபவிக்கும்போது அந்த விருச்சிகத்துக்கு என்ன வேணும், பணமே பிரதானம், பேரே பிரதானம், அப்படியே தன்னை பெருமை பேசணுன்றவங்க செவ்வாயாக இருக்கிற விருச்சிகத்துக்கு
உடனே உண்மையாகவே எல்லாமே அந்த அளவுக்கு கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு டீம் ஒர்க்காக பண்ணி அனுபவிக்கிறார்கள். அந்த டீம் ஒர்க்கு பிரதானமாக இருந்ததே செவ்வாய் தான். அத்தனை ஆற்றல் உள்ளவர். பிஸ்னஸ்மேனாக செவ்வாய் இல்லாட்டாலும் பிஸ்னஸ்மேனுக்கு தொகை இருந்து உத்தரமாக இருந்தது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வைப்பார். அந்த ஆற்றல் செவ்வாய்க்கு இருக்குது. தனக்குன்னு வரும்போது பரவாயில்லன்னு விட்டுருவார். மற்றவங்களுக்காக அப்படியே வாழ்ந்து நான் அதனால் எனக்கு பெருமை வரும்னு சொல்லிட்டு அந்த பெருமையை மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதம் அதிகமாக இருக்கும் தை மாதத்தில். ஏன்னா 3ஆம் வீட்டில் உட்காந்துட்டு சூரியன் தை மாதம் உட்காந்துருக்காங்கல்ல, சூரியன் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்தான்னா நோ பிரேக், ஒன்றும் இருக்காது, கலை ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கலாம். கூடயே புதனும் உட்காந்துருக்கார். புதன்னா லாபஸ்தானாதிபதி, அது மட்டும் இல்லை அஷ்டமாதிபதி, பட் லாபஸ்தானாதிபதி. சிந்தனைகளை தவறவிடாத கண்ணாம்னான் பூச்சி புத்தி தடுமாறி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி புதன் கூட இருந்தான்னா தன் லட்சிய நோக்கே எண்ணம் அப்படியே போகும். கிளியராக இருக்கும் பாதைகள். களை எடுத்துட்டு சுத்தமாக அதுவே எடுத்து பண்ணி அழகாக வச்சுருக்கும். அதனால் ஆற்றல் மிகு செவ்வாய்க்கு இந்த மாதம் பொன்னாடை போட்டுவாங்க. ஆற்றல் மிகு செவ்வாய் மற்றவங்களை உயர்த்தி தான் சாதாரண நிலையில் இருந்தாலுமே இந்த மாதம் பொன்னாடை போட்டு கொடுத்து ஆற்றல் மிகு செவ்வாயை உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு காலம், பொன்னான காலம் இது. இதற்கு காரணம் என்னென்னா அந்த 10ஆம் வீட்டு அதிகாரி செவ்வாய் வீரியத்தில் உட்கார்ந்துருக்குது, வீரியஸ்தானத்தில். அது மட்டும் இல்லை புதனும் உட்கார்ந்துருக்குது 11ஆம் வீட்டு அதிகாரி 10-11. அதே சமயத்தில் அந்த சுக்கிராச்சாரியார் அவர் சப்தமாதிபதி அவரே அயனசேன பாவஸ்தானாதிபதி. அவரும் சனியோடு உட்கார்ந்துருப்பார் 4ஆம் வீட்டில். 5ஆம் வீட்டு குருவும் சப்தமாதி சுக்கிரனும் எப்படி பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ராசி பருவத்தில் பண்ணிப்பாங்க. இந்த மாத கடைசியில் வந்துடும், தை மாத கடைசியிலே வந்துடும். ராகு கூட இருப்பார். ராகு சித்திரை மாதத்தில் தான் பெயர்றாரு. சித்திரை 3ஆம் தேதி 13ஆம் தேதி. இப்போ டைம் நிறைய இருக்குது, அதனால் அங்கே கவலை இல்லை. அருமையாக உட்கார்ந்துருப்பார் ராகு. கூடயே சுக்கரர் உட்கார்ந்துருப்பார். ராகு சர்வெண்ட்டு சுக்கரனுக்கு. குரு வீடு மாறி 2 பேருமே ஜமாய்க்கிறாங்க. 7ஆம் வீடும் பூர்வ புண்ணியமும் எப்படி இருக்குது பாருங்கள். இவரும் எங்கே நேரடியாக அந்த பாக்கியத்தை உட்கார்ந்துட்டு அவளுடைய தான் வக்கரம். யாரும் வக்கரம் இல்லை, காரணத்தினால்தான் அங்கே வக்கரம், மற்ற யாரும் வக்கரம் கிடையாது. குரு வக்கரம் முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஏற்றமான ஒரு அமைப்பு ஜோடியாக் வீட்டில் வந்திருக்குன்னா அடுத்தடுத்து எப்படி வரும், இது கூட வரும். கும்பலாக 4 இப்படி எல்லாம் உட்காந்துட்டு குருவை தொடர்பு உள்ள கால அமைப்பு வரப்போகுது. அடுத்த வரிசையாக வருது. அப்படியாவது வருதுன்னா மாதம் பங்குனி மாதம் இன்னும் நிறைய விஷயமே இருக்கும். இன்னும் நல்லா போயின்னே இருக்கும். ஸோ தன்னாக இருக்கும்போது எவ்வளவோ இருக்கும், நிறைய விஷயங்கள், நிறைய தொடர்பு உங்கள் நிகழ்வுகள் பார்க்கும்போது இப்படி தான் பாதை போகணும் அப்படின்னா அந்த பாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா இருக்கிறது பாராடுமேன்றது அச்சம் இதுவரைக்கும் நமக்கு இத்தனை காலம் இருந்தது. இந்த நீ வரக்கூடிய மாதங்கள் இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும், சும்மா வைகாசி வரைக்கும், வைகாசிலாம் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை நல்லாவே இருக்கும். அமைப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும். அது மாதிரி உலக அளவில் நம்பர் 1 பிரச்சனையே நம்மகிட்ட கிடையாது. ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பாதிப்பு காமிச்சிட்டு இருப்பாங்க. அது வழக்கம் தானே. அது சும்மா அப்படி வெளிநாட்டில் ஒரு பிரச்சனை பார்த்தா வைத்த கிளம்பும். நமக்கு நிலையற்ற வாழ்க்கை, ஜீவனத்து நிலை கிடையாது, சாப்பாடுக்கும் வழி கிடையாது, எந்த நேரத்தில் உயிருக்கும் ஆபத்து, உடமைக்கும் ஆபத்து, திருசங்கு சொர்க்கம் மாதிரி இங்கே வந்து எங்கேயா தெரியாமல் வாழ்க்கை அமையும். பார்க்க என்னமோ நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், தவிர வாழ்க்கை அமைப்பு 0. பணம் மட்டும்தான் இருக்கும். தனிப்பட்ட பொருளில் போக வாழ்க்கை அங்கே 0 ஆகிடும். அங்கே போய் உட்காந்தா 0 ஆகிடும். அதை கொண்டு இங்கே போட்டால் தான் உனக்கு போக வாழ்க்கை அனுபவிக்க முடியும். அங்கேயே அனுபவிக்கலாம் பார்த்தோன்னா 0 ஆகிடும். இதெல்லாம் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணினான்னா ரிட்டர்ன்ஸ் வரும். ரிட்டர்ன்ஸு இங்கே வந்து கொண்டு இங்கே டிக்கெட்டில் வாங்கிக்கலாம், இது வேணால் பண்ணலாம். ஆனால் இங்கே இன்கம் ஏர்னிங் வராது. இதெல்லாம் நிறைய இருக்குது. அதை இங்கே வந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டு பிடிக்கிற நிறைய டாக்ஸேஷனில் சாப்பிட்டுடும், இந்த ரூண்டு வரும்.
அது நமக்கு வச்சு வாழ தெரியாது. இப்படி தான் வியாபாரிகள்லாம் இருக்காங்க, எப்படியோ வாழறாங்க. ஆனால் இதுலேருந்து முறைகேடாக இருக்கிறது இதுக்கு நிரந்தரமே கிடையாதுன்னா, பகவான் இருக்கான்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இங்கே நிறைவாக நமக்கு இருக்குது, இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதனால் இந்த அளவுக்கு இருக்குது, நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டு நம்மளால் மற்ற உயிர்கள்லாம் வாழ முடியும். நானே வாழ முடியாது, மற்றவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த பூமி மட்டும் இங்கே பிறந்தவங்களுக்கு மட்டும் யாருமே பில்லியன் ட்ரில்லியன் ஆக முடியாது. பொறுப்போடு கொடுத்து அவங்கள ஆக்கி அவங்க மூலம் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு அமைப்பை பகவான் வச்சுருக்கலாம். நான் இருக்கிறது உங்களுக்கு தொண்டர் காப்பாற்றுறேன், ஒய்டுய உரிய போட்டுட்டு எனக்கு என்ன கஷ்டம், அவனை நீ நல்லபடியாக சந்தோஷம் அவன்கிட்ட வாங்கிக்கோ சொல்லி அவர்கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சிறு குறு தொழிலாளர்கள் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா வரும். இங்கே ஆலோசனை கூறுவாங்க தவிர செயல்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. வெறும் ஆலோசனைகள் எந்த பிரயோஜனம்? கன்சல்டன்சி அவுட் டு எமுலேட் எப்படி இந்த நம்ம செயல்படுத்துறது சொன்னால் போதுமா? சந்தர்ப்பங்கள் எப்படி பயன்படுத்துறது, ப்ராக்டிக்கல் இன்வால்மெண்ட் நமக்கு எப்படி செயல்படுத்துறது, அதுக்கு யாரும் சின்ன முதலீடு போடுறது, துணை இருக்கிறது, ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட செயல்றது, இது நம்ம நாட்டில் அருகி தான் இருக்குது. அதெல்லாம் அந்த கொஞ்சத்துக்கு டீம் ஒர்க்காக நீங்களாக உறவுகள் எல்லாம் சேர்த்துக்கணும். குடும்பமாக வாழணும் சொல்கிறதே இதுதான். கலாச்சாரத்தின் அடியில் அடிச்சியாவது குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மேலே வெறும் சம்பாதனை இல்லை, சந்தோஷமான உறவுகளோடு சந்தோஷமான வாழ்க்கையோட தத்துவமே தான். அதனால் எல்லாருக்கும் ஒரு தரித்திரம் நம்ம நாட்டுக்கு போயாச்சு. தை மாதத்துலேயும் தரித்திரம் ஃபுல்லாக போயாச்சு. பேரழிவு இழிகழிவு கணக்கு சொல்லிக்கலாம், ஆனால் ஒரு அழிவும் கிடையாது. நன்னா இருக்கலாம், யாரும் இருக்காது, ஒன்று இருக்காது, எல்லாம் இருக்கலாம். இயற்கையான இயல்பான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை நீடித்திருக்கும். மனசில் எப்போதுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுவும் போயிடும். தெளிவாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஏற்றமாக இருக்கும், நன்னா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு சூழ்நிலை உண்டாக்கிட்டான். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாச்சு. சுக்கிரன் அனுபவிக்கு உண்டான வழிகள் பண்ணுவார். அதுக்கு உண்டான வழிகள்னால் வெறும்னா கையை ஆட்டுறதில்லை, வெறுகையை காட்டுறதில்லை. அந்த சோர்சத்தெல்லாம் அவர் கொடுக்கணும். அதுக்கு உண்டான சோர்சத்துக்கு உண்டான முதலீடு குரு கொடுப்பார். இது ரெண்டும் வேணும். வெறும் பணமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த வெறும் சடங்குகளே நமக்கு ஒன்றும் கொடுக்காது. அது மூலம் வரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னா சுக்கிரன் தொடர்பு இல்லைன்னா முடியாது. அதனால் சுக்கிரருக்கு 2 பேரும் வேணும். குரு சுக்கிரருக்கு செவ்வாய் சனி வேணும். இந்த 2 பேர் வச்சு தான் வாழ்க்கை வாழறது சரி, அழியிறது சரி, நாசமாக போகிறது. இந்த 2 பேரால் தான். சனி செவ்வாய் நேரடியாக பண்ண மாட்டான், தொடர்பு உள்ள வரும். ஸோ அது தொடர்புகள் நிறைய கிடைக்கிறது. அது டீம் ஒர்க்காக பண்ணுறதுனால இந்த விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இப்படியே ஓட்டிட்டு இருந்த காலத்தில் எண்ணி செலவழித்து சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத அவஸ்தைப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் ஆர்டிஸ்டிக்காக உண்டாக்கின்றது போய் நிஜமாகவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உத்தரவு விட்டா மாதிரி இந்த மாதத்துலேருந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா வந்துடுவாங்க. கடன் பற்றே இருக்காது, கை கடிக்காது, நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்தியான மனப்பான்மை செவ்வாய்க்கு வரதே கஷ்டம், வந்துடும் அந்த ராசினியர். அப்படி சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தை மாதம் பிறப்பு அப்படின்னு ஆரம்பித்தாலும் சந்தோஷமாக இருக்குது. அயனம் மாறுறதுனால நம்ம பொறுத்த வரைக்கும் சாதுக்களான நம்மளுக்கு நம்ம ஊரில் எல்லோரும் சாதுக்கள் தான். யாரும் பேசுவாங்க தவிர அவ்வளோ தைரியம் கிடையாது. பயம் ஆட்கொள்ளும், எல்லாம் புத்தி வேலை செய்யாது. எதையோ ஆவேசத்தாக்கிறது ஏதோ தப்பு பண்ணிவிடும், அப்புறம் வருத்தப்படும். நம்ம இதுவே தான். ஆனால் பகவான் நம்ம கூட இருக்கான்றதுக்காக வேண்டி நம்ம தைரியம் எப்போதுமே நமக்கு உண்டு. நம்ம அது சார்ந்த வாழ்க்கையை, எளிமையான வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் வாழ்ந்தான் ஆகணும். ஆடம்பர வாழ்க்கையை ஒரு நாள் நம்ம அனுபவிக்க முடியாது. ஏதோ ஆடம்பரத்தை போகலாம், அனுபவிக்கலாம், வைக்கலாம் தவிர எப்போதுமே ஆடம்பர போஸ்ட் லைக் ஆடவே முடியாது, 0 ஆகிடும். அதனால் இந்த அமைப்பு ஏன் வச்சுருக்காங்கன்னா, உன்னை பணக்காரனாக ஆகிடாதானே நீ ஆவ, எப்போதையும் கடன்காரனாக வச்சுடுறேன் அப்படின்னு வச்சுருவார். ஆனால் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். வக்கரம் முடிஞ்சு போச்சு. 6ஆம் வீட்டில் உட்காந்தோன்னா எனக்கு வியாபாரம் பண்ண தெரியாது, வியாபாரம் பண்ண வேண்டாம், வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தால் போதும். நம்ம நாட்டில் வியாபாரியோட துணை இருந்தால் போதும். பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் 4 பேருக்கு நல்லது சொல்லும்போது வியாபாரம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், எஜுகேஷன், டீச்சிங் மெத்தடு, கன்சல்டன்ட் செல்லு, கோடவுன் ஸ்டாக்கிஸ்ட்டு, கமிஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் நீங்கள் நல்லா, அப்புறம் அட்வைஸிங்கு எல்லாருக்கும் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், பேங்கிங் டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி தனியோ இருக்குது, டிரான்சாக்ஷன்னு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஹைடெக் டெக்னாலஜி இப்போ எவ்வளோ வந்திருக்கு. விவசாயிகளுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி, சமையல் பொருள், கலை பொருள்
எத்தனை இருக்குங்க, கொஞ்சமாக கொஞ்சமாக ஹேர் ட்ரெஸ்ஸிங்கு இப்போ சனாதன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது என்ன மாதிரி அமைப்புகள் செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. சுற்றந்தூழ வாழ்றது, அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் செய்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தொண்டு போட்டு சர்வசாதாரணம். டீச்சிங், எஜுகேஷன், டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அத்தனைக்கும் காரணம் பல்சுவை அங்காடி. நான் கேட்கணும். அப்புறம் சனாதன தர்மம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் செயல்பாடுகள் சொல்கிறது, திருவிழாக்கள், மணிமாலை, இத்தனை இருக்குப்பா, சொல்லலாம் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கால்நடை பராமரிப்பு இதெல்லாம் கூட இருக்குது. நாட்டு தீவனம், தன் தீவனம், அது மாதிரி எக்கச்சக்கமான இருக்குது. டிராயிங், ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். டீச்சிங்கில் எவ்வளோ இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிர்வாகங்கள் அதுவும் நன்னா பண்ண முடியும். இப்படி அந்த மாதிரி சாத்வீகமான முறையில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி நன்னா சம்பாதிக்க முடியும். போதும்ன்ற மனநிலைக்கு மேலேயே வரும். 4 பேருக்கு ஜீவன வர்க்கம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு 1000, 2000, 1000 பேர், 10,000 எப்படி அத்தனை பேர் ஜீவன வர்க்கங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க, வசதிகள் பண்ணி கொடுப்பீங்க. ஒரு குறைச்சலும் இல்லை. சுற்றந்தூழல் திருப்தியாக வாழக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பற்றாக்குறை இனிமேல் வராது. ஆணித்தரமாக சொல்லுவேன். தை, மாசி, பங்குனி, சித்திரை சூப்பர் பிரமாதம். வைகாசி இன்னும் சூப்பராக. வைகாசி குரு பயிற்சி தத்திலே வருது. குரு பயிற்சி ராகுகேது பின்னு வருது. அட்டவதாக இருக்கும். இத்தனை அமைப்பில் இருக்குது. இத்தனை இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. எவ்வளோக்குள்ள சம்பாதிக்கிற முடியுமோ அவ்வளோக்குள்ள சம்பாதிக்கிறதுக்கு கூடயே இந்த குரு சுக்கிரன் 2 பேருமே இது மாதிரி பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகள் நமக்கு நல்லதே கொடுக்கும். வெறும் பணத்தினால மற்றவங்களுக்கு பயன்பாடு அமைப்பில் கொடுவதற்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குறதுக்கு உங்களால் தான் முடியும். சாக்ரிஃபைஸ் லைஃப்னா மற்றவங்களுக்காக வாழக்கூடியது தான் உபயராசிகள். இன்றைக்கி வச்சுக்குவோம். இன்னும் பொருள் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணோம். இன்னொன்று அந்த அறிவை கொடுத்து, வியாபாரத்துக்கு உண்டு அறிவை கொடுத்து எப்படி வாழ்க்கையில் கடைமுடிக்குது, தரும் நல்லது பொல்லாத எது, தீவது எது, எப்படியெல்லாம் முறைப்படி வாழணும், அதுக்கு எப்படி பகவான் தொடர்பு கொள்ளன்ற முறையை இந்த தனுசு மீனம் செஞ்சு கொடுக்கும். அங்கே புதனுக்கு தகுந்த மாதிரி, குருக்கு தகுந்த மாதிரி சூரியன், சந்திரன். இங்கே வந்து சனீஸ்வரர் குருவுக்கு. ஏன் சூரிய சந்திரன் வச்சுருக்காருன்னா சொத்து குருவர் புதன். அதனால் சூரிய சந்திரன் ஒழுங்காக இருந்தால் தான் பயிற்சி. இல்லைன்னா அவன் வாரி விட்டான்னா இவர் நாக்கில் வரல வச்சுக்க வேண்டியதான். அப்போ நாடு சுற்றியில் அப்படி நிறைய பண்ணுறாங்களே. இப்போ நாக்கில் வர வைக்கிறாள் தான் வெளிநாட்டில் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ சொத்து பணம் பொருள் இருந்தாலும் நம்ம போய் அந்த நாட்டை தவிர பிற நாட்டு ஆள்கள் போய் வேலை செஞ்சால் தான் உண்டு. சாப்பாடுக்கு தெரியாது. அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலேருந்து அட்வைஸ் பண்ணி வியாபாரம் நோக்கிலேருந்து இங்கேருந்து தான் போனால் தான் எல்லாரையும் முடியும். அந்த அறிவு அவனுக்கு கிடையாது, பண்ண மாட்டாங்க. நம்மளை வேலைக்கார மாதிரி வச்சு பண்ணி சம்பாதிக்கிறதுனால அவனுக்கு நமக்கு இது கொடுத்தாலே போதுன்னு நிம்மதியாக இருந்துடும். என்ன வேணால் நினச்சிக்குவோம். ஆனால் நமக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் அங்கே போய் பண்ணி இங்கே வந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சு இதை மொத்தமாக வச்சுக்கிறது நம்ம நாட்டிலேயே பண்ணக்கூடிய அவர் நிலைமை உண்டாக்குறதுக்கு தான் பகவான் பண்ணுறான். இதனால் வருஷமாக இல்லை, இனிமேல் பண்ணுவார். தை மாதத்துலேருந்து சித்திரை வரத்துக்குள்ளே நம்ம நாடு பெரிய லெவலில் ஆடோன்ட்டு தான் பண்ணுறாங்க. நம்ம மக்கள் அதை மாதிரி ஆசைப்படுறாங்க. பில்லியன் ட்ரில்லியன் ஆசைப்படுறான்னா நீ ஆசைப்படு, ஆனால் போதும்னு நினைக்க வந்துடுறிய. அவனுக்குன்னு போது அவனை காட்டு நான் அதிக பணக்காரனாக இருக்குன்னு ஆசைப்படுறத தவிர அவனை நீ பணக்காரன் ஆக்கினா தான் நீ அதை ஆக்க முடியும். நீ ஆக்காத இன்னொருத்த ஆகி அது நான் ஆகலேன்னு நினச்சேன்னா ஒன்றும் வராது. இந்த மாதிரி எண்ணத்தை விடணும். அந்த எண்ணத்தை கொடுத்தனால்தான் இது பெரிய ஆபத்தாக இருக்குது. ஸோ எப்படி நம்மளும் ஆகணும், அப்படியே அவனும் ஆகணும், நம்மளும் 4 பேர் பணக்காரன் ஆகணும், உழைச்சி திறப்பி காட்டி சம்பாதிக்கிறது, நாடு முன்னேறணுன்றது ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அரசாங்கம் நினைக்கணும், ஒத்துழைக்கணும். எவ்வளவோ இருக்குது விஷயங்கள் இல்லை, நேரடியாக சொல்ல முடியாது இல்லை. ஆனால் இத்தனை ஒர்க்கு இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு தன்னறிவு அடையலாம், தப்பே இல்லை. நீங்கள் அடைஞ்சுதான் இருக்கீங்க. இன்னும் மேலும் மேலே 4 பேரோடு டீம் ஒர்க்காக பண்ணுற அளவுக்கு பெரிய குடும்பங்கள்லாம் விருத்தியாகும். குடும்பம் விருத்தியாகும். குடும்பமே விருத்தி இல்லை. இப்போது இதோ இப்படியே போயிட்டுருக்கு. குடும்ப விருத்தியாகும். சனாதனத்தை நம்ம டீம் ஒர்க்காக இருக்கும். அமைப்பு சோஷியல் கல்ச்சரல் ஹேபிச்சுவேஷன்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எல்லாம் விருத்தியாகும். இது காரணம் என்னென்னா 3வது அதிகாரி சனீஸ்வரன் தான். அங்கேயே உட்காந்துட்டார். கூடயே கலை சம்மந்தப்பட்ட சுக்கிரன் உட்காந்தார். பின்னாடி புதன் உட்கார போகிறார். ஆக மட்டும் இந்த மாதம் கடைசியில் பார்க்கறதுக்குள்ளே சுக்கிரன் உட்காந்துருப்பார், புதன் உட்காந்துருப்பார் 3ஆம் வீட்டில். அது சனீஸ்வரன் முக்கியம் உட்காந்துருப்பார். அதே பிறகு சுக்கராச்சாரியர் மேலே போயிட்டு அங்கேருந்து ராகு உட்காந்துருப்பான். ராகு கூட கூடிட்டு இருப்பார். அந்த சுக்கரனை உட்காந்துட்டு குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார்.
2 50-50. செவ்வாய் முக்கியமானவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐரசன் அவர் வக்கரமாகி கடகத்தில் உட்காந்து 8ஆம் வீட்டில் உட்காந்து மறைமுகமாக நேரடியாக 8ஆம் பாறையை பார்த்து 3ஆம் வீட்டு சம்மந்தப்பட்ட சனியை தொடர்பு கொண்டு சனியை தொடர்பு சுக்கிரன் தொடர்பு கொள்வார், பின்னாடி புதன் தொடர்பு கொள்வார். இப்படி அமைப்பு அப்படியே இருப்பார், கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி மீனத்துக்கு போன அப்புறம் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ குருவினுடைய ஆற்றல் மிக்கது. குருவாய் அசுரர் குருவாய் சுக்கிராச்சாரியுடைய ஆற்றல் அதை விட மிக்கது. இந்த 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தினால உபயராசிக்கார் 2மே உபயராசி தான். அந்த குரு முக்கியமான உபயராசி, அந்த புதன் உபயராசி. அவர் தொடர்போடு 3ஆம் வீட்டில் உட்காந்து எல்லாம் பண்ணும்போது சனீஸ்வரர் உட்காந்து செஞ்சு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு, அப்புறம் அங்கே போகிறார். இப்படி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களை உயர்த்துறதுக்கு பகவானே அவனே முதுகலமாக இருந்து அவனே செயல்படுறது இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இதான் இந்த யுகத்தில் பெரிய அட்வான்டேஜ்னா, நசித்து போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத துணுண்டு பண்ணிட்டு விவரமே இல்லாத 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைச்சாலும் ஒரு துருண்டு வாங்கிறதுக்கு வேறு எங்கேயும் செய்ய முடியாது வேலை, பார்ட் டைம் பண்ண இப்படிலாம் பண்ணிட்டு சம்பாதிச்சுன்னு ஒரு குடும்பம் நடத்தவே முடியாத அளவுக்கு இருக்கிற கீழ் நிலையில் போயிடுத்து நம்ம எப்படி நம்ம முன்னுக்கு வர முடியும்? அறிவு மயங்கி போச்சா இல்லை வித்துட்டோமான்னு தெரியல. அப்படி தான் இருக்குது. அரசாங்கம் கவலையே படுறதில்லை. ஏதோ போகட்டும். எதுக்குன்னா நம்மளும் மேலே வரணும்னா அவன் நினைக்கணும். அவன் நினச்சினா மேலே வந்துடலாம். நினச்சா செயல்படுத்துகிறான், செயல்படுத்த வழி தெரில, வழியாக செயல்படுத்துகிறான். அதுதான் முக்கியமானது. சம்பந்தப்பட்ட ஜீவனாம்சத்தை பாருங்க, புதனே தான் எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாருங்கள். புதன் சுக்கிரன் தொடர்பு, புதன் சனி தொடர்பு இப்படிலாம் இருக்குது பாருங்கள். சுக்கிரன் புதன் தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, நேர 8ஆம் பார்வை, இதெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்கள். நேரடியாக மறைமுகமாக தொடர்பு இப்படியெல்லாம் வச்சு உங்களுக்கு முக்கியமான செவ்வாய் அங்கே உட்கார்ந்து வக்கரமானதுனால ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு என்னென்னா துடிச்சு செயல்படுறது மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ். அந்த அளவுக்கு ஃபியர்ஸ் பேட்டில் பண்ணக்கூடிய செவ்வாய் மட்டும்தான். சாதாரணமாக மனுஷன் நார்மலாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டான், பயந்துடுவான். துடிச்சில் வந்துட்டுன்னா செவ்வாய்க்கு வர துடிச்சில் வந்ததுன்னா சாதனை பண்ணிடுவாங்க. அதுதான். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியமாக இருக்க தனுசு ராசிகளுக்கு சாத்தியம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைச்சி குரு சுக்கர் சேர்ந்து இப்படி ஒன்றா இருந்து சம்ஜையில் ஒரு 50-50 பண்ணுற அளவுக்கு பண்ணி கொண்டு வராங்கன்னா இதை விட வேறு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரவே வராது. தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் சித்திரை மாதம் வரை வைகாசி மாதம் வரை தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கவலையே இல்லை. நமக்கு வழிகாட்டுறதுக்கு நவகிரகங்களே அமைப்பை கொடுத்து பகவான் கை கட்டுற தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வெளிநாடு நம்பி ஏமாந்து போக முடியாது. இனிமேலாம் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஸ்டேஜில் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது ரொம்ப ஆபத்தானது. பலரை சொல்லியிருக்கேன். அப்படி வன்மானம் வந்தாலும் நமக்கு தெரியாது, பாழா போகும்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். ஆனால் நம்ம பொறுத்தவரை இங்கேயே அந்த அமைப்பு கொடுத்துட்டு சந்தோஷமான உறவுகளை மேற்கொள்கிறதுக்கு சனாதன தர்மம் கை கொடுக்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.